மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சவுதி அரேபியாவில் மயிலாடுதுறை சேர்ந்த கொடுங்க. இப்போ இந்த பிரச்சனை குறித்து வேறு யார் கொடுத்திருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. மாண்புமிகு இல்லை, இதே பிரச்சனை குறித்து நானும் கொடுத்து நீங்கள் சொல்ல தப்பில்லை. முழுமையாக அதை படிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அவர் படிச்சுட்டாரு, அவங்களும் சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழக மீனவர்கள் சவுதி அரேபியா கடல் பகுதியில் தனியார் மீன்பிடி நிறுவனத்தில் ஆழ்கடல் பகுதியிலே மீன் பிடிக்கும் போது மாவீரன் என்ற தமிழ்நாட்டு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். 3 பேர் படுகாமைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழக அரசு சுட்டுக் கொல்லப்பட்ட மாவீரனுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல தமிழக மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதும் சித்திரவதை செய்யப்படுகின்றனர். ஆகவே தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை இருக்கிறேன். இதே பொருள் கொடுத்து கொடுத்தா அதை மட்டும் படிங்க. சவுதி அரேபியாவில் ஈரான் எல்லையை ஒட்டிய கடற்பகுதியில் தனியார் நிறுவனங்களின் சார்பில் தமிழகத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈரான் கடற்கொள்ளையர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் அவ்வப்போது அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி வருகின்றனர். இதில் தமிழக மீனவர் பலியாகும் சம்பவம் நடந்து வருகின்றன. தற்போது நடைபெற்ற துப்பாக்கி சூடில் மாவீரன் என்ற தமிழக மீனவர் ஒருவர் பலியாகியுள்ளார். இது தவிர கீழமுவர் கரையைச் சேர்ந்த சங்கர் உட்பட 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் இறந்த காயமடைந்த அந்த மீனவர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணத்தை வழங்குவதோடு அந்த ஈரான் நாட்டிலிருந்து போதுமான நிவாரணம் கிடைக்க சட்ட ரீதியாக அதை இல்ல கவனத்தை ஈர்க்கிறேன். அதை சொல்லுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி மீனவர்களை பற்றி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில்: சவுதி அரேபியாவில் மயிலாடுதுறையை சேர்ந்த மீனவர் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுடப்பட்டு உயிரிழந்தது பற்றிய குறிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் தொடுவாய் கிராமத்தை சேர்ந்த மாவீரன் வயது 45, சங்கர் வயது 40, பால்ராஜ் வயது 38 மற்றும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் வயது 30 ஆகியோர் கடந்த மே மற்றும் ஜூலை மாதங்களில் மீன் பிடித்தொழில் நியமித்ததாக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளதாக தெரிகிறது. இவர்கள் கடந்த 10/8/2026 அன்று கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களது படகில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க முயன்றதாக தெரிகிறது. இதனையடுத்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் கடற்கொள்ளையர்களை தடுக்க முயன்ற போது அக்கொள்ளையர்கள் மீனவர்கள் நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் காயமுற்ற மாவீரன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். காயமுற்ற சங்கர் சவுதி அரேபியா இராணுவ மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. சிறு காயமுற்ற மணிகண்டன் மற்றும் பால்ராஜ் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு திரும்பிவிட்டதாக தெரிகிறது. இச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மாவீரனின் உடலை இந்தியா அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த மாவீரனுக்கு நீலவேணி என்ற மனைவியும் தனுஷா வயது 17 மற்றும் தஷ்வந்த் வயது 5 என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இது குறித்து தகவல் கிடைக்கப்பட்ட 12/8/2026 முதலே மாவீரனின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வரவும் காயமடைந்தவர்களை அழைத்து வரவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருகிறார். மேலும் தமிழக அரசின் மீன்வளத்துறை செயலாளர் ஒன்றிய வெளியுறவுத்துறை மூலம் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதுதான் எங்களுடைய தமிழக அரசினுடைய